ரசிகர்கள் வந்து விஜயை தேடி போயிட்டு இருந்தாங்க. இப்ப விஜய் சார் வந்து ரசிகர்களை தேடி வர போறாரு. ரசிகர்கள் கொண்டாட்டம் தானே. உங்களுக்கு எந்த விஜய் சார் ஃபேவரட்? அப்பா விஜயா பையன் விஜயா? ரெண்டுமே சூப்பர். உங்களோட ஃபேவரட் யார்? இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, மத்திய அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்கள் வந்து ஒற்றுக்கொண்டா ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோல் வந்து கொண்டு வரப்படுது. பெட்ரோல் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தாலும் ஏகப்பட்ட வெளிவாசி ஊர்களெல்லாம் தட்டுப்படும். ஆனா எந்த ஒரு மாநிலத்தையும் இந்த மாதிரி வந்து எந்த ஒரு கஷ்டம் பண்ணல. பெட்ரோல் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரதுக்குள்ள உங்களோட கருத்து எப்படி? இல்ல, அது மத்திய மாநில அரசுகள் வந்து அதுக்கு அவங்க கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு எடுக்கிற ஒரு முடிவு தான் கடைசி. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சீனங்களுடைய வளர்ச்சிக்கு, தொழில் வளர்ச்சிக்கு வெள்ளையன் அவர்களுடைய பங்களிப்பு அதிகம். அவருடைய மறைவு எப்படி பாக்குறீங்க? இல்ல, மிக துயரமானது தான். ஏன்னா அவருடைய சேவை வந்து மிகப்பெரிய சேவை. அவர் ஆரம்பத்துல இருந்து ஒரு வியாபாரி சங்கத்தை ஆரம்பிச்சு வியாபாரிகளை ஒருங்கிணைச்சு மிக நெடிய பயணத்துல அவர் வந்து பயணித்தாரு. இன்று அவர் நம்மளிடையே இல்லை என்றாலும் அவருடைய முயற்சியும் அவருடைய உழைப்பும் நம் கண்முன்னே அனைவரும் நிற்கும். ஜிஎஸ்டி கொண்டு பிறகு தொழில்துறை தான் பாதிப்புகள் இருந்தால் தொழில்துறைக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக ஜிஎஸ்டி இல்ல, அதாவது எல்லா நாடுகளிலுமே இதே போல இப்ப வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு இதெல்லாம் செய்யதான் செய்யணும். அப்பதான் ஒரு சீரான ஒரு பொருளாதாரத்தை உருவாக்க முடியும். இதுல வந்து குறைகளை நிறைகளை வந்து மத்திய அரசு வந்து அப்பப்போ வந்து குழு அமைச்சு அதை மறு ஆய்வு பண்ணி அதை வந்து தேவையான மாற்றங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இது வரவேற்கத்தக்கது. இப்போ பிஜேபி கொண்டு வரக்கூடிய பொது சட்டம், ஒரே தேர்தல், ஒரே கொள்கை, இதெல்லாம் வந்து நீங்க ஆதரிக்கிறீங்க? இது அந்த காலகட்டத்தில் சொல்றேன். இல்ல, அது வந்து தவிர்க்க முடியாது. அதாவது அதான் சொல்றேன், நம்ம டெக்னாலஜி வளர வளர எப்படி போன்ல இருந்து செல்போன் வந்த மாதிரி எப்போ அது போல டெக்னாலஜி வளர்ச்சி. இல்லையா, அதாவது மக்கள் பறந்து இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் வியாபிச்சிருக்காங்க. இன்னைக்கு பயணங்களை குறைச்சி அவங்களுக்கு அங்கங்க போயிட்டு நம்ம சர்வீஸ் பண்ணும்போது அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆகிடுது. ஸோ ஃப்ரீ ஆயிடுச்சு. அது ஒரே ஒரு ஹீரோயின் தாங்க இந்த படத்துல ட்வீட் பண்றோம். மக்களுக்காக எந்த ஒரு போராட்டங்களும் கலந்து போட்டாம கையும் எடுக்காம விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. மக்களுக்காக எப்படி அறிக்கை மூலியமாவே நீங்க வந்து கண்ணோட்டம் தெரிவிக்கிறது? அவர் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கிறாரு. இனி அவர் செயல்படும் போது தான் நம்ம அதை பற்றி நம்ம கருத்து கூற முடியும். வெளியே கட்டணங்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரவர்சியா இருக்கிறது மட்டும் தான் அவங்க கட்டணம் தெரிவிக்கிறாங்க. மற்ற எந்த விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்மளோட வீரருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்வி நீக்கம் பண்ணப்பட்டாங்க. அதுக்கு கூட அவர் என்ன ஒரு இல்ல, அது வந்து இவர் ஆரம்ப கட்டத்துல இருக்கிறாரு. இன்னும் அவர் செயல்பட ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச அவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். என்ன கட்சியினரும் மதுவிலக்கு வந்து கை நட்டுறாங்க. விஜய் இல்ல, அது முழுமையா ஒழிக்க முடியாது. அதை வந்து பணம் எனக்கு இந்த மாதிரி சம்பந்தப்பட்டது. இல்ல, மது விலக்கு வந்து முழுமையா ஒழிக்க முடியாது. அதை கட்டுப்படுத்தலாம், அவ்வளவுதான். திருமணங்கள் வந்து கூட்டணி கட்சியா இருக்கும்போது ஒரு ஒரு மாநாடு நடத்துவாங்க. புரியல நீங்க கேக்குறது. அதிமுக விஜய் முதற்கொண்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை உண்டு. அது அவருடைய கொள்கையா இருக்கலாம். எல்லாமே இன்சூரன்ஸ் கொடுத்திருக்கோம். பாதுகாப்பு உபகரணங்கள் பயன்படுத்தப்படுது. அவங்களுக்கு முழு பாதுகாப்போட செயல்படுத்தி. நன்றி, வணக்கம்.